ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்கான ரிப்ளை வீடியோ தான். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பசங்க பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்க தங்கம். பரணி தம்பிக்கு நெக்ஸ்ட் என்ன குரூப் எடுக்கிற ஐடியா? தம்பிக்கு 2 குரூப் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்டா தங்கம். ஆனால் வந்து தம்பி வந்து ஃபுல்லாக அந்த குரூப்பை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே எடுக்கிறேன்னு இருக்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அவனுக்கு ஃபேவரா தான் அவனை நான் எடுக்க சொல்லியிருக்கேன். உனக்கு எது ஈஸி, உனக்கு எது வருது, நாங்க வந்து உன்னால முடியும் அப்படின்னா அதை நீ வந்து எடு. முடியாததை எடுத்து நீ கஷ்டப்படாத, சிரமப்படாத. படிப்பு தானே, நீ எப்போ வேணா படிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பிடிச்சதை நீ வந்து படி அப்படின்னு சொல்லி உனக்கு நாங்கள் திணிக்கல. உனக்கு என்ன வருதோ, உனக்கு என்ன பிடிக்குதோ அதை படிச்சிரு. என்னோட வால்பேப்பர் கேட்டிருக்காங்க. என்னோட வால்பேப்பர் இதான். என்னோட வால்பேப்பர் இதுதாங்க வால்பேப்பர். அடுத்தது, அக்கா ஆஃப்டர் மேரேஜ் அண்ணா பசங்களை எப்படி பார்த்துக்கிட்டாரு? அந்த பசங்களுக்கும் அண்ணாக்கும் இருக்க பாணி ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் குறைகள்னு எதுவும் கிடையாது. இப்போ வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்கிறாரு. இனிமேலும் நல்லா பார்த்துப்பாரு. நான் இல்லாத சூழ்நிலையிலே பசங்களை நல்லா பார்த்துக்கிறேன். அந்த வார்த்தையில நீ சொல்லாத. நான் வந்து நல்லா பார்த்துக்குவேன். ஆக்சுவலாக நான் எப்பவுமே எல்லாத்துக்குமே ஃப்ரெண்ட்லியான டைப் தான். நான் என்னுடைய பேசிக்கே நான் ஃப்ரெண்ட்லியாக பழகிறதா. என்கிட்ட நல்லா பேசினா நல்லா பேசுவேன், நல்லா பேசலினா பேச மாட்டேன். அதுக்காக இது வெளியில கேட்க கிடையாது. வீட்டில் இருந்து சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, வீட்ல வந்து பொண்டாட்டி பேசினா விட்டுட்டு போயிரு, அம்மா பேசினா விட்டுட்டு போகணுமா? இப்ப சொல்றது அப்படிதான். அதாவது நான் ஃப்ரெண்ட்லியா பழகுவேன், அதாவது அப்படி சொல்ல வர்றேன். அவங்க கேட்டிருக்கிறது வீட்ல ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம். நீ அந்த டாபிக் மட்டும் வா. நல்லா வெளியில வந்து உன்னை சுத்தி இருக்க சரௌண்டர் பத்தி இதுல கொண்டாடாத, ஓகேவா? என்னங்க இன்னைக்கு இப்படியே தாங்க பண்ணுவா. ஏதாவது கேள்வி கேட்கறது கேட்டதுக்கு பதில் சொல்றது ஒரு குதுக்கமான ஒரு மனசை யோசிச்சு வச்சிருக்கிறது. நம்ம ஒன்று சொன்னா அதை வந்து ஏத்துக்கிறது கிடையாது. இதே வேறதான் உங்களுக்கு. நான் சொல்லி முடிச்சுட்டு அந்த எண்டுக்கு வந்து கரெக்டா பாயிண்ட்டுக்கு வர்றப்ப இடையில வந்து பூந்துடுறது. அக்கா நீங்க இந்த ஊர், நாங்க மூலனூர். என்ன ஆச்சுக்கா பரணிக்கு? பரணி காலில் கொஞ்சம் இது ஃப்ராக்சர் நினைச்சோம், பட் ஃப்ராக்சர் இல்லை, சும்மா ஒரு மொக்க அடிக்குவீங்க. தம்பி எல்லாம் ஆல்ரைட், சூப்பர், சரியாச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கத்தவங்க, நீங்க நல்லா இருக்க? பெரிய அண்ணா என்ன பேச மாட்டுது? மெசேஜ் போட்டா மெசேஜ் பண்ணீங்களா? பண்ணிருப்பாரு. பண்ணிப்பா அப்படியே. அனைவரும் நலம், அனைவரும் நலம், அனைவரும். இவ்வளோ நேரம் வந்து நான் எந்த கொஷினுக்கு ரிப்ளை பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராமில் கேட்டவங்களுக்காக வந்து, இப்போ யூடியூப்பில் கேட்டவங்களுக்காக நான் இதில் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிங்கன்னா எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுக்கு ஓகேவா இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது, பரணியோட 10th மார்க்குக்கு உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்? தம்பு என்ன மார்க் எடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அண்ணா. கண்டிப்பாக வீடியோஸ் பார்த்துட்டீங்க, நீங்கள் என்ன ஏற்றுக்கிற முடிவில் தான். தம்பி ஆல்ரெடி சொல்லிட்டா 420 430 தான் வருமா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி. மொத்தத்தில் 400 நீ 400 பிலோ கம்மியாக எடுத்தீங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் வந்து நீ பாஸ், அவ்வளோதான். ஆமாம், நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சரோக்கா நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க? குட் கொஸ்டின். இதுக்கு நேரில் வந்து இதை பாருங்க, நான் அழகாக இருக்கேனா இல்லையா? இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கிருக்கேன் இவ்வளோ எப்பவுமே. அதனால வந்து ஜாலியாக பார்த்துக்கிறதுனால வந்து அழகா. என்னோட ஃபர்ஸ்ட் சன் என்ன படிக்கிறான்? தம்பி வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேட்டா மைனிங் படிச்சுட்டு இருக்காரு, காங்கி இன்ஸ்டியூட் ஆஃப் காமர்ஸ். ஆமாம், காமர்ஸ் காலேஜ். அங்கே இன்ஜினியரிங் இருக்கு, காமர்ஸுக்கு வந்து ஸ்பெஷல். இது ஸ்பெஷல். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போகிறார். உங்கள் அக்கா லைஃப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. லைஃப்பை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. சொல்லும்போது வருஷம் வந்து சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே தான் வருது. லைஃப்ங்கிறப்ப நம்ம வந்து மாற்றங்கள் மாறிக்கிட்டே தான் வரும். இப்போ வந்து தம்பிங்க இப்போ 6th படித்தா, 7th படித்தா, 8th படித்தா, அப்படி இப்போ காலேஜ் வந்தால் அப்படி அப்படியே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. இன்னும் 5 வருஷமா, 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் கூட ஆகலாம். எனக்கு மருமகள் வர்றதுக்கு, பேரன் பேத்தி வர்றதுக்கு இன்னும் 2 வருஷம் கூட, இன்னும் 1 வருஷம் கூட ஆகலாம். அது நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் இல்லை. அந்த மாதிரி தான் லைஃப் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ லைஃபுகள், எவ்வளோ காலங்கள் கடந்தாலுமே நாங்கள் எப்பவுமே வந்து இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் கையை பிடிச்சிக்கிட்டே போகிறேன், எப்போ பார்த்தாலும் விடவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு. அவங்க எப்படி எதில் சொல்கிறாங்களே எனக்கு தெரியாது. நிறையா பேர் வந்து பேசியிருக்கிறாங்க, என்ன இப்படி இருக்கிறாங்க, அப்படி போகிறாங்க.
யாரோ என்ன பேசிட்டு போகிறாங்க, நான் இப்படித்தான், நான் அப்படிதான். எனக்கு வந்து எப்பவுமே வந்து இவர் இப்படி கை பிடிச்சிட்டே தான் இருக்கணும், அதுதான் எனக்கு. அதான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், அதுதான் எனக்கு. தம்பிங்களே இருந்தாலுமே எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் போகணும்னு வந்து தம்பிங்களுக்குமே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். அவங்களும் அம்மா அப்பா நல்லா ஹாப்பியாக இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசுவோம், தம்பிங்கிட்டே சொல்லுவோம், இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கோம். இவர் வந்து தம்பிகிட்ட திட்டு வாங்கியிருக்காரு. என் பரணி தம்பிக்கு என்ன குரூப் எடுக்க போறீங்க? அதான் 2 குரூப் டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா நான் சொல்றேன். டிஸ்ட் எல்லாம் கிடையாது. தம்பி இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகணும், அதுக்காக மட்டும்தான். நான் உங்க வீடியோவை பார்த்ததுல இருந்து பாதியில இருந்து தான் பார்க்குறேன். அதனால கொஞ்சம் உங்க லைஃப்பை பத்தி சொல்லுங்க. ஓ அப்படியா, ஓகே ஓகே ஓகே. இப்போதைக்கு கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருக்கோம் எங்களோட லைஃப் என்ன அப்படிங்கிறது. பசங்களை பார்த்து உங்களுக்கு கூட கொஞ்சம் டவுட் வந்திருக்கலாம். ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து செகண்ட் மேரேஜ் தான். எனக்கு தான் இவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. அப்புறம் போக போக கொஞ்சம் 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 ஏதாவது வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கரண்ட் இன்கம் எவ்வளோ வருது, நீ போடுற எஃபர்ட்ஸ்க்கு எவ்வளோ சேலரி வருதா? நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போறேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது. விளாக நான் டெய்லியுமே அப்லோட் பண்றது எல்லாம் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கா இருக்கா. பிஸ்னஸ்ல இறங்கிட்டனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் அதுல போறதுனால இப்போ சரியா இது பண்றது இல்லை. இன்கம்னு பாத்தீங்கன்னா வீட்டு செலவுக்கு வரும், ஒரு சைடு பிசினஸ்னால பெருசா எனக்கு வந்து தெரிஞ்சுக்கல. இதையே நம்பி நாங்க வாழ கிடையாது. எனக்கு டிரைவிங் வேலை இருக்கு, நான் டிரைவிங் போவேன். நிறைய அது இதுன்னு இருக்கு. அம்மா வேலை செய்றாங்க. உதயா சுமதி அக்கா கூட பேசுவாங்களா? உதயா சுமதி கூட பேசுவீங்களா கேக்குறீங்களா? பேசுவோம், ஃபங்க்ஷன் பார்த்தா பேசுவோம். அவ்வளவுதான். ஃபோன் கால்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்காவது ஒரு நாள் பேசுவோம். நான் ஏதாவது ஸ்டோரி ஏதாவது வச்சிருந்தானே வந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதங்கிற மாதிரிலாம் அனுப்புவோம். அவ்வளவுதான். அந்த க்ளோஸா இருந்த அளவுக்கு இந்த நாள் வரைக்கும் பேசுனது கிடையாது. பாக்குறப்ப அக்கானா அக்கா, சுமதினா சுமதி, அதோட எல்லாருக்கூடயும் அப்படிதான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில. மூலூர்ல எந்த ஏரியா? சானார்பாளையம். அக்கா நீங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகுறேன்னு சொன்னீங்களே, ஏன் ஆகலை? வரும், கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் வரும். இப்போதான் முடிஞ்சிருக்கு ப்ராசஸிங், கண்டிப்பாக வரும். மூலூரில் எந்த ஏரியா? சானார்பாளையம். அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டு பிடிச்சது என்ன விஷயம் கேட்குறீங்க? இவர்கிட்ட பிடிச்ச விஷயத்துக்கு இவர் வந்து நல்லா கேரிங் பர்சனே சொல்லுவேன். எல்லாருமே ஒரு கேர் எடுத்துன்னு இவர் பார்த்துக்குவார். ஆனால் அதை விட பல மடங்கு என்ன தம்பிகளையும் நல்லா கேர் பண்ணி இவர் வந்து பார்த்துக்குவார். அந்த விஷயம் இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காய்ச்சல் தலைவலினாலும் வந்துட்டு ஏனோ அது அண்ணன் விட்டுட்டுலாம் போக மாட்டார். என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு கூட இருந்து சுடுதண்ணி வேணுமா, கஞ்சி வேணுமா, மாத்திரை வேணுமா, மருந்து வேணுமா, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு தான் அப்புறம் தான் இவர் வேலையை பார்ப்பார். எனக்கு மட்டும் இல்லை, தம்பிகளுக்கு அப்படிதான். அத்தைக்கு செய்வார். உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்பயராக இருந்தது யாரும் கிடையாது. ஒரு ஆசையில் வந்து நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். இன்கம் வர்றது தெரியாது. அதுக்கப்புறம் தான் இன்கம் வரும். அதுக்கே 2 வருஷம் ஆச்சு கஷ்டப்பட்டு வந்து நிறைய காப்பிரைட் வந்து நிறைய பிரச்சனையாகி சேனல் வந்து போய் அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். சிவா டெக்ஸ்டைல் பார்த்துருக்கீங்க? ஓ தேங்க்யூ தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இன்கம் வந்தப்போ என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்குறீங்களா? அதை விட்டு மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு இன்கம் எங்களுக்கு யூடியூப்பில் வந்தது கரெக்டாக தூத்துக்குடியில் அந்த வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா? அந்த சமயம் தான் கரெக்டாக எங்களுக்கு இன்கம் வருது. கரெக்டாக பயங்கரமாக வெள்ளம் வந்து வீடெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. தூத்துக்குடியில், சென்னைக்கு அப்புறம் தான் தூத்துக்குடியில் வந்துச்சு. அந்த சமயம் தான் எனக்கு இன்கம் வந்து. அந்த இன்கம்மை நான் உண்மையிலுமே அங்கே தான் நான் எடுத்துகிட்டு போனதே, தூத்துக்குடி போனது. தூத்துக்குடி போய் இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தோன்னு வந்து சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து நாங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தோம். அந்த இன்கம்மை அதில் தான் நான் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணதே. சாமிக்கிட்டே தான் இருந்துச்சு வந்த இன்கம்மை, கரெக்டாக அதுக்கு யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை பார்த்தேன்னு சொல்கிறீங்க சிவா டெக்ஸ்டைலில். ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி கொஷின்ஸுக்கெலாம் நான் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கெலாம் வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு எதாவது கொஷின் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இன்னமும் ஏன்னா எங்களை பற்றி டீப்பாக சொல்லலை அப்படின்னா, எல்லாமே டீப்பாக சொல்கிறப்போ பிரச்சனைகள் ஆயிரும். எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது. நம்மளுக்கு வந்து இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி வந்து இருக்கிறாங்க. அம்மா இருப்பாங்க, அப்பா இருக்காங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ வந்து ஒருத்தர் வந்து அதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு சொல்கிறப்ப பிரச்சனை எல்லாம் பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்க சமயம் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது. பேசுகிறாங்க அவ்வளோதான். ஆனால் வந்து பேசுகிறாங்க, நாங்களும் பேசுகிறோம். மற்றபடி வந்து எங்களோட முயற்சிகள் தான் எல்லாமே. இப்போ கூட எங்களோட முயற்சிகள் தான்.
ஆமாம். அதனால தான் வந்து நான் எங்கள் ஃபேமிலியை பற்றி இவங்க ஃபேமிலியை பற்றி நான் டீப்பாக எதுவுமே சொல்லிக்கிறதே இல்லை. அதிகமாக மாமாவோட ஃபேமிலி தான் வீடியோலேயே வருவாங்க. எஸ். அவங்க தான் வீடியோஸில் அதிகமாக வருவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நீ ஏதாவது கொஷின் கேட்கணும், டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோஸ் எல்லாமே வரும். கொஞ்சம் என்னோட ஹெல்த்தை நான் பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து ஃபீடிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மூவிங்கில் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் அக்கா நீங்கள் யூடியூப்பில் போட மாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. யூடியூப்பில் வந்து எல்லாமே வந்து கஜா முஜான்னு போட முடியாதுங்க. அதனால தான் நான் போகிறதில்ல. ஏதாவது ஒவ்வொரு ஷார்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் கொடுக்குறேன். இப்போ நான் போட்டிருக்கிறது கூட நம்ம கலெக்ஷன்ஸோட மேக்ஸி கலெக்ஷன்ஸ் தான். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வீட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் ட்ரெஸ் எடுத்து அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. அடுத்த வேறு கலெக்ஷன்ஸ் நான் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணேன். இப்போ இந்த விளாக வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களை விடைபெறுவது உங்கள் கார்த்தி சார். பாய்.